ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நான் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. 128ஆம் சங்கீதத்தில் 5வது வசனம். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேமின் வாழ்வை பற்றி பார்க்கிறதான சமயத்தில் அங்கே நான் சொன்ன 10 விஷயங்கள் ஒன்று என்னது? நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய். நீடித்த வாழ்வு, தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படணும். ஊழியத்தை செய்யுங்க, ஊழியத்தை செஞ்சுப்பார். ஒருவனுக்கு ஊழியம் செய்வான், பிதாவன் என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். இதற்காக என்ன செய்ய வேண்டும்? எருசலேமின் வாழ்வு உண்டாகணும்னு சொன்னால், அதாவது தேவன் அவர் இப்படி சொல்லுகிற சமயத்தில் அவர் எப்படி இருக்கிறார் என்றால், எண்ணங்கள் சிந்தனைகள் செய்கிறவர், சிந்திக்கிறவர், எண்ணுகிறவர், திட்டமிடுகிறவர். ஆக நீங்கள் வாழ வேண்டும் என்றால், நம்ம சபை வாழணும்னா, நம்முடைய குடும்பம் வாழ வேண்டும் என்றால், we must have plans for our family. நம்முடைய குடும்பங்களுக்கான திட்டங்கள் தேவை. we must have plans for our church. நம்முடைய சபைக்கான வளர்ச்சி திட்டங்கள் தேவை, எதிர்கால திட்டங்கள் தேவை. நம்முடைய தேசம் வளர வேண்டும் என்றால் அதுக்கான திட்டங்கள் தேவை. ஆகவே திட்டமிட வேண்டும் என்றால் நமக்கு நல்ல யோசனை வேணும், நல்ல சிந்தனை வேணும். தெளிந்த புத்தியோடு உட்கார்ந்து என்ன செய்யணும்? நம்ம பிளான் பண்ணணும், யோசிக்கணும். என்ன செய்கிறது, இன்னைக்கு என்ன செய்கிறது அப்படின்னு யோசித்து இன்றைக்கு செய்ய வேண்டியது இன்றைக்கு செய்யணும். அதே போல இந்த வாரம் செய்ய வேண்டியவைகள் எவைகள் அப்படிங்கிறதை யோசித்து அந்த வாரத்தில் செய்ய வேண்டியவைகளை செய்ய வேண்டிய நேரத்துக்குள்ளே காலத்துக்குள்ளே செய்து முடித்து விட வேண்டும். கர்த்தர் மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. ஆகவே எவ்ரிடே டெய்லி பிளானிங், அந்த வீக்லி பிளானிங், அந்த மந்த்லி பிளானிங், அந்த ஆனுவல் பிளானிங், இந்த லைஃப் பிளானிங், கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவான். நம்மெல்லாம் சும்மாவே அப்படி உட்கார்ந்துருக்கிறோம், நல்லா தூங்கி அப்படியே எழும்பி என்ன செய்யணும்? நம்முடைய நாட்களை அநேகர், நம்ம என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன், நம்ம சரியாக பிளான் பண்ணி சரியாக வேலை செஞ்சால் எவ்வளவோ வாழ்வு வந்திருக்குமே. எருசலேம் வாழ்வு காரணம் அதுதான். அவங்க சும்மா இருக்கிறது இல்லை. எருசலேம் பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், எல்லா இடத்துலையும் இன்று பார்க்கிற சமயத்தில் எருசலேம் அது செயல்படுகிற இடமாக இருந்திருக்கிறது. எருசலேம் ஒரு செயல்பாட்டின் துவக்கமாக இருக்கிறது. அதுவே செயல்பாட்டின் முடிவாக இருக்க போகிறது. கரங்களை வைத்து முடிவு இல்லாமல் இருக்க போகிறது. கர்த்தர் மகிமைப்படுத்துவான். எருசலேமுக்கு முடிவு கிடையாது. எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? அது பரம எருசலேமாக மாறப்போகிறது. பரலோகத்திலே இருந்து அது இறங்கி வரக்கூடியதான பரம எருசலேம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ்விதமான அந்த பரம எருசலேமில் நம்ம வாழ வேண்டுமா? எத்தனை பரம எருசலேமில் வாழணும் விரும்புகிறீங்க? இந்த பரம எருசலேம் 1500 மைல் நீளம், 1500 மைல் அகலம், 1500 மைல் உயரம். 1500 மைல் உயரம் என்று சொன்னால் நம்ம சேட்டலைட் வச்சிருக்கிறது எத்தனையோ ஒரு சில கிலோமீட்டருக்கு மேலே தான். 1500 மைல் என்று சொல்லும்போது அது எவ்வளவு உயரம் தெரியுமா? 1500 மைல் நீளம், 1500 மைல் அகலம், 1500 மைல் உயரம் என்று சொல்கிறதான சமயத்தில் அங்கே அந்த நம்முடைய அதாவது நம்முடைய இந்த பிரபஞ்சம் இருக்கிறதே, இந்த பூமி கோளங்களெல்லாம் இருக்கிற அந்த பிரபஞ்சம் இருக்கிறதே, அதில் ஒரு பெரிய பட்டணத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துமா. அதில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. அதே போல அதான் என்ன சொல்றேன்னா, அதில் பல அடுக்காகத்தான் கர்த்தர் வச்சிருக்கார். ஒரு அடுக்குக்கு 1 மைல் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஒரு அடுக்குக்கு 1 மைல் தேவைப்படாது. ஒருவேளை எத்தனை அடி? இதுக்கு ஒரு 15 அடி இருக்கும்னு வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு போனால் போட்டுன்னு ஒரு 25 அடி. ஆண்டவர் 25 அடிக்கு ஒரு தட்டு. அன்றைக்கு நோவாவுடைய பேழையில் 3 தட்டுகள் இருந்தது. அதுக்கு பெரிய விளக்கங்கள் உண்டு. அது பரலோகத்துக்கு கூட ஒப்புமை என்று சொல்ல முடியும், தேவனுடைய சபைக்கு ஒப்புமை என்று சொல்ல முடியும். ஆகவே ஒரு 25 அடிக்கு ஒரு தட்டு அப்படின்னா 1500 25ஆல் நீங்கள் டிவைட் பண்ணுங்க. பைபிள் படிக்கிற சமயத்தில் கால்குலேட்டரும் பக்கத்தில் வச்சுருக்கணும். நீங்கள் பைபிளையும் கொண்டு வரணும், நீங்கள் கால்குலேட்டரும் கொண்டு வரணும். என்ன செய்யணும்? போட்டு அளந்து பார்க்க வேண்டும். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டில்
அதாவது எருசலேமை கட்டும் பொழுது அளந்து கட்ட வேண்டும். எருசலேமிலே ஆலயத்தை கட்டும் பொழுதும் அளந்து கட்ட வேண்டும். எருசலேம் ஆலயத்துக்குள்ளே ஒவ்வொரு பணிமுட்டுகளை செய்யும் பொழுதும் அளவிட்டு அளந்து 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 செய்யணும். 1.5 முழம்னா 1.5 முழம், 2 முழம்னா 2 முழம். அதுக்கு மேலே கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. சரியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் அந்த அளவுகளெல்லாம் வைத்திருக்கிறார். அர்த்தம் என்னன்னா, நம்மெல்லாம் ஒழுங்குள்ளதாக இருக்கிற, பரலோகம் ஒழுங்குள்ளது, சபை ஒழுங்குள்ளதாக இருக்க வேண்டும். பரலோகம் எப்படி ஒழுங்குள்ளதாக இருக்கிறதோ, பரலோகத்தின் மாதிரியின்படியே காண்பிக்கப்பட்ட அந்த மாதிரியின்படி, பரலோக மாதிரியின்படி நீ செய்வாயாக. பரலோகம், அந்த புதிய பரம எருசலேம், அது ஒழுங்குள்ளதாக இருக்கிறது. அது நீளம் அகலம் எல்லாமே அது அதாவது அது ஒழுங்கை காட்டுகிறது. அப்படி என்றால் 25 அடிக்கு ஒரு அடுக்கு அப்படின்னா யாரை கணக்கு போட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதுக்காக இவ்வளோ நேரம் நான் என்ன செய்ய திருப்பி இதுக்கு வரல. அதை கணக்கு போட்டால் சொல்லுங்களேன், எவ்வளவு? சத்தமாக சொல்லணும். 3,75,000 3,75,000 கணக்கு சொல்கிறாங்க. சரிதானா? 3,75,000 டிவைட் பண்ண சொன்னேன், பெருக்க சொல்ல. டிவைட் பண்ணோம். 1500 25 டிவைட் பண்ண சொன்னேன். நீங்கள் டீச்சர் அம்மா பெருக்கிட்டாங்க நினைக்கிறேன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆகவே போட்டோம். ஆகவே எவ்வளோ பெருசாக கர்த்தர் மேலே வச்சிருக்கார் அப்படின்னு பாருங்க. அதுக்கு வாசல்கள் 12, அதெல்லாம் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, அழகாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்றால் அழகாக இருக்க வேண்டும். நம்ம அழகாக இருக்கணும், ஒழுங்காக இருக்க வேண்டும், நம்ம நீட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் நம்ம மத்தியில் வந்து வாசம் பண்ணுவார். எருசலேமுக்கு வாழ் வர வேண்டும் என்றால் ஒழுங்கு எல்லாம் இருந்தால் தான் எருசலேம் என்ன செய்யும்? வாழும். கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? அப்படிப்பட்ட பரலோகத்துக்கு நம்ம கர்த்தர் கொண்டு போக வேண்டும் என்றால் நம்மை கர்த்தர் ஒழுங்குள்ளவர்களாக இந்த உலகத்திலே மாற்றிக்கொண்டே இருக்கிறார். கையை வைத்து தேவ சமச்சோம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஒழுங்குள்ளவனாக இருக்கணும், நான் நல்ல ஒழுங்குள்ளவனாக இருக்கணும். கர்த்தாவே, நான் ஆவிக்குரிய நிலையிலே அழகுள்ளவனாக இருக்கணும். அழகு என்று சொன்னால் புற அழகல்ல, அகத்தின் அழகு, நம்முடைய குணாதிசயங்களை குறிக்கிறது. கர்த்தர் நம்மை அழகுள்ளவர்களாய் மாற்றுவாராக, நம்மை ஒழுங்குள்ளவர்களாய் மாற்றுவாராக. அப்படியானால் மாத்திரமே நமக்கு பரம எருசலேமின் வாழ்வு கிடைக்கும். இந்த பரம எருசலேமின் வாழ்வை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாம் கைகளை வைத்து தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, நான் அந்த பரம எருசலேமை பார்க்கணும்ப்பா, இந்த பரம எருசலேமுக்குள்ள நுழையணும், அந்த பரம எருசலேமை ஆண்டவரே நான் அனுபவிக்க வேண்டும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி அதற்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த பாட்டை தான் அடிக்கடி பாட, பரம எருசலேமே ஒரு பாட்டு ஒன்று. அந்த பாட்டுலாம் இப்போ எங்கேயுமே பாடுறது கிடையாது. இப்போ என்ன பணம் என்னும் எருசலேமே அப்படின்னு மாறி போச்சு. என்ன எருசலேம்? பணம் பணம் பணம். எந்த பாட்டு எடுத்தாலும் பணம் பணம். நேற்றைக்கு ஒருத்தர் ஆங்கிலத்தில் ஒரு செய்தி போட்டிருந்தார். என்னென்ன பாட்டு ஆராதனையில் பாடுகிறதான பாட்டுக்கள் என்னவென்று சொன்னால் அவருடைய செல்ஃப் சுய மகிமை, முதல்ல வந்து தேவனை பாடி பின்பு சுய மகிமையை விவரிக்கிறது. முதலாவது தேவனை பாடி பின்பு அவர்கள் செழிப்பு என்கிற அந்த இடத்திற்கு அடுத்த வாசகங்கள் வருகிறது. அப்படிப்பட்டதான பாடல்களை குறித்து எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்று ஒரு ஆங்கிலத்தில் ஆங்கிலேயர் ஒருவர் அதை குறித்து மிக அருமையாக அதை பேசியிருந்தார், பாடல் பற்றி. ஆகவே அருமையானவர்களே, நம்ம பரம எருசலேமுக்கு போய் சேரணும். ஹல்லேலூயா. இந்த பரம எருசலேம் போகிறதுக்கு நம்ம இந்த உலகத்தில் வந்து என்னன்னா ஆபிரகாமை போல ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? தேவன் அவ்விதமாக என்ன செய்கிறார் என்றால் நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அதுதான் அப்படி லட்சியம். த கிரேட்டஸ்ட் த பிளான், த எய்ம் என்னவென்று சொன்னால் ஆண்டவருடைய நோக்கம், திட்டம் எல்லாமே என்னன்னா நம்ம எல்லாரையும் அந்த பரம எருசலேமுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக தான் அவர் அநாதியிலேயே திட்டமிட்டார், தீர்மானித்தார். தேவனை பற்றி சொல்கிற சமயத்தில் இஸ் எ பிளானர், எட்டர்னல் பிளானர், நித்தியமாய் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன்,
உங்கள் பிளானையும் கர்த்தர் வச்சிருக்காரு. உங்கள் ஒவ்வொருத்தரை குறித்து அவன் ஆண்டவருக்கு திட்டம் உண்டு. நானும் நம்ம ஜீவிக்கிறது மாதிரி ஜீவிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக என்ன செய்யப்படுவான்? ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுன்னு சொன்னால் என்ன? அவர் வழிகளில் நடப்பது. அவர் வழி நடப்பது என்று சொன்னால் என்ன? அதாவது இப்போது நான் இங்கே சேலத்தில் இருக்கிறேன். நான் திடீர்னு எனக்கு ஒரு எண்ணம் வருகிறது, நான் போய் பெங்களூரில் போய் செட்டில் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி பெங்களூர் மேலே ஒரு ஆசை வந்து பெங்களூரில் நான் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அங்கே போய் ஒரு 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 ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறேன்னு வச்சுக்கிங்க. அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு பயந்த வாழ்க்கை அல்ல. ஆண்டவருடைய இஷ்டம் எங்கே என்ன வச்சிருக்காரோ, எவ்வளவு நாள் வச்சிருக்காரோ அதுவரையிலையும் அங்கே நான் இருக்க வேண்டியது இருக்கிறது. எனக்கு இங்கே இருக்கணும்னு விருப்பம் இருக்கோ இல்லையோ, ஆனால் எவ்வளவு நாள் இருக்கணும், எப்போ இருக்கணும், என்ன செய்யணுங்கிறது என் கையில் இல்லை. நாளைக்குரிய காரியம் என் கையில் இல்லை. இந்த சபையை பற்றி நாளைக்குரிய காரியம் என் கையில் இல்லை. ஆண்டவரே, என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், இதைத்தான் ஒவ்வொரு நிமிஷமும் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கக்கூடாது. அந்த அடியை தாங்க முடியாது, கொன்னே போடுவார், இல்லை கடலில் தூக்கி போட்டுருவார். அந்த பயம் இருக்கு. அந்த தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் இவ்விதம் வாக்கியவான், இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துமா. எருசலேமின் வாழ்வுக்காக பெரிய பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அப்படி என்றால் நானும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த திட்டத்துக்கு உட்பட்டு வாழ வேண்டும். நானும் நீங்களும் திட்டத்துக்கு உட்பட்டு வாழ வேண்டும். அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டு வாழ வேண்டும். அவருடைய இஷ்டத்துக்கு உட்பட்டு நாம் வாழ வேண்டும். அது மட்டும் அல்ல, அவர் திட்டமிட்டிருக்கிறார், அவர் தான் திட்டமிடுகிறவர் என்று நம்ம சும்மா இருக்கக்கூடாது. அவர் திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நித்தியத்துக்குரிய திட்டம், இந்த பூலகத்துக்குரிய திட்டங்கள், அதுக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா, ஒவ்வொரு காரியத்தையும் என் மகனுக்கு இந்த காரியத்தில் எப்படி, என் மகளுக்கு இந்த காரியத்தில் எப்படி, என்னை குறித்து எப்படி என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் ஆண்டவருடைய இஷ்டத்தை நம்ம கேட்கணும், அவருடைய சித்தத்தை நம்ம கேட்கணும். அது மட்டும் அல்ல, நாம் குடும்பமாக உட்கார்ந்து தனியாக உட்கார்ந்து நான் சொன்னது மாதிரி ஃபார் த டெய்லி லைஃப், ஃபார் த மந்த்லி, ஃபார் த ஆனுவல், ஆஃப் இயர்லி அப்படின்னு சொல்லி நம்ம திட்டமிட்டு செயல்படுவதாக இருப்போம் என்று சொன்னால், சிந்தித்து செயல்படுவதாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நமக்கும் எருசலேமின் வாழ்வு உண்டாகும். ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அதை நீங்கள் நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கிறது தெரியல. எருசலேமின் வாழ்வை காண்பாய். 128ஆம் சங்கீதத்தை இப்போ படிக்க வேண்டாம். 128ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. 2 முறை 3 முறை படிச்சுட்டோம், அந்த வார்த்தையை வாசித்துட்டோம். ஆகையினால் ரெண்டாவது என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம திட்டமிடுகிறது மாற்றம் போதாது. we must communicate. நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணணும். அதாவது தேவன் திட்டமிடுகிற ஒரு பிதாவாகிய தேவன் அப்படின்னு அவர் பெயர் பெற காரணம் என்னவென்றால், பிதா என்கிற பெயர் அவர் அடைவது காரணமே என்னவென்று சொன்னால், அவர் சிந்திக்கிறவர், அவர் ஆலோசிக்கிறவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் திட்டமிடுகிறவர். He is the planner. அனாதி திட்டம் அவரிடத்தில் இருக்கிறது. நம்பர் 2, அதாவது தேவகுமாரன் என்று பெயர் பெற காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து, the word became the flesh. அதாவது வார்த்தை மாம்சமாயிற்று. அதாவது இந்த உலகத்திலே தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. என் முகத்தை பார்க்க மாட்டா, இவன் முதுகை பார்ப்பான்னாரு. முகத்தை நீ என்ன பார்க்க? முகம் என்றால் அது என்ன தெரியுமா? முகம் என்று சொல்கிறது அதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. முகம் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை பார்ப்பது, அவருடைய முகத்தை கர்த்தர் என்ன செய்ய நமக்கு அவர் காட்டியிருக்கிறார். கர்த்தர் மகிமைப்படுத்துவா. மோசை காட்டல, என் முதுக பார்ப்பான்னாரு, ஒரு சாயலை பார்ப்பாய் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ அதுக்குள்ளே போகலன்னா, இப்போ அருமையார்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தையானவர். தேவன் திட்டமிடுகிறவர் மாத்திரமல்ல, he is the good communicator.
எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எபிரேயர் 1:1 என்ன சொல்லி இருக்கிறது? பூர்வ காலங்களில் வகை வகையாகவும் பங்கு பங்காகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினவர் இந்த கடைசி நாட்களிலே தம்முடைய குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க? இருக்கா இல்லையா? திருவுளம் பற்றினாண்டா he communicates, he speaks. அவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர் நம்மோடு கூட பேசுகிறார். பேசுகிற தெய்வம். நம்முடைய தேவன் பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். நம்முடைய தேவன் பேசுகிற தெய்வம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் எப்படி பேசுவார்? தீர்க்கதரிசிகள் மூலமா பேசுவார். அவர் நேரடியாக அவங்களோடு கூட பேசுவார். முகமுகமாய்னா டைரக்டா பேசுறது ஆண்டவர். He speaks directly. இப்போ ஆண்டவர் என்னை கொண்டு பேசுகிறார். அது முகமுகமாக பேசவில்லை, என் மூலமாய் பேசுகிறார். தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுவது அவர் என்ன செய்தார் என்றால் அவர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசுகிறார், முகமுகமாய் பேசவில்லை. ஆனால் மோசையோடு முகமுகமாய் எப்போ பேசினார்? முச்சடியிலே தோன்றி அங்கே கர்த்தர் முகமுகமாய் பேசினார். கரங்களை வைத்து கர்த்தர் மையப்படுத்துமா? டைரக்ட். எத்தனை பேர் உங்களோட டைரக்ட் ஆண்டவர் பேசுறாரு? டைரக்ட் ஆண்டவர் பேசுகிறவரா இருக்கிறாரா? எத்தனை பேர் டைரக்டா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறீங்க? என்னோடு ஆண்டவர் பேசுறாரு, ஆண்டவர் என்னோடு பேசுறாரு அப்படின்னு சொல்றதா நாட்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? கைகளை உயர்த்த முடியலையே. முகமுகமாய் மோசையோடு பேசினது போல, முகமுகமாய் ஆபிரகாமோடு பேசினது போல நம்மோடும் கர்த்தர் பேச வேண்டும். எத்தனை விரும்புகிறீர்கள்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாருடெல்லாம் கர்த்தர் முகமுகமாய் பேசுகிறாரோ, யார் யாரெல்லாம் அவருடைய முகமுகமாய் நேரடியான அந்த சம்பாஷணையை பேச்சை அனுபவிக்கவா இருக்கிறார்களோ, கேட்கக்கூடிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள அந்த அனுபவத்தை உடையவர்களுடைய வாழ்க்கை அது எருசலேமின் வாழ்வாக மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் நோடுட பேசணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிற கை வைத்து கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கணும்ப்பா, உம்முடைய சத்தத்தை கேட்கணும், உம்முடைய சத்தத்தை கேட்கணும். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முகமுகமாய் பேசினா, ஓ மோசே நீ போ, நீ போ, என் ஜனத்தை நீ விடுவிக்கும்படி நீ புறப்பட்டு போ. கர்த்தர் முகமுகமாய் பேசினார். அந்த சத்தத்தை நீங்க கேட்கணும், நம்ம கேட்கணும். அவ்விதமான ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணும். உறவு தேவை. அந்த நெருங்கிய ஒரு உறவு இருந்தால் தான் நேரடியாக பேசுவார். எல்லாரும் நேரடியாக பேச மாட்டாங்க. அந்த இங்கே மோட்டிவேஷனுக்கு கர்த்தர் எனக்கு கொடுக்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் டைரக்டா நீங்க உங்க குடும்பத்தை என்ன செய்யணுங்கிறத பேசுவார். ஆண்டவர் டைரக்டா உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுங்கிறத பேசுவார். ஒரு திருமணமாகட்டும், ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், ஒரு கார் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு வேலை சம்பந்தமாக இருக்கட்டும், படிப்பு சம்பந்தமாக இருக்கட்டும், முழங்கால் படியிட்டு தேவ சமூக தேவைப்பட்ட உபவாசத்தோடு நம்ம கேட்போம் என்றால் கர்த்தர் தெளிவாய் உங்களோடு கூட பேசுவார். எத்தனை பேர் இந்த அனுபவத்தை இப்போ நீங்கள் ஞாபகம் வருது பேசியிருக்கிறார் அப்படிங்கிறவங்க? ஒரு முறை உங்கள் வாழ்க்கையோடு பேசியிருக்கிறாரா? இப்போ உங்கள் கையை அப்படி இருந்தால் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஆண்டான ஒரு முறையாவது பேசியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். He is the word. அவர் வார்த்தையானவர், பேசுகிற தெய்வம். ஆகவே அவருக்கு குமாரன் என்று பெயர். அவருக்கு குமாரன் என்று பெயர். கம்யூனிகேட் பண்றவர், அடுத்த நிலையில் அவர் இருக்கிறவர். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நல்ல கம்யூனிகேட்டராக இருக்கணும், நல்ல கம்யூனிகேட் பண்ணுறவங்களா இருக்கணும். நம்முடைய வார்த்தை நல்லா இருக்கணும். வார்த்தை அப்படிங்கிறது என்னன்னா, வார்த்தை கிருபை உள்ளதாக இருந்தது இயேசுவுக்கு. இயேசுடைய வார்த்தை எப்படி இருந்துச்சு? கிருபை உள்ள வார்த்தைகள் அவரிடத்திலிருந்து வந்தது என்று சொல்லி இருக்கிறது. உப்பால் சாரம் ஏறினதாய் இருப்பதாக, உங்களுடைய வார்த்தைகள் உப்பால் சாரமேர்ந்ததாயும் இருப்பதாக, கிருபை உள்ளதாக இருப்பதாக. உப்பானது சாரமற்று போன எதனாலே? சாரம் ஏற்றப்படும். வார்த்தை சரியில்லைன்னா மிதிப்பார்கள். நம்ம வார்த்தையில மதிப்பே இருக்கு. நல்லா கவனிங்க. நல்லா யோசிக்கிற ஆளா இருக்கலாம், நல்ல அறிவுள்ளவங்களா இருக்கலாம், நல்ல பிளான் பண்றவங்களா இருக்கலாம், வேற என்ன காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனாலும்
நம்ம வாயில உள்ளுக்கு இருந்தால் தான் வெளியே வரும். பிளான் ஆண்டவர் கொடுத்திருந்தாதான் அதை நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ பிளான், இந்த சபையை பற்றி பிளான் ஆண்டவர் எனக்கு தான் கொடுப்பார், வேற யாருக்கும் என்ன செய்ய மாட்டார், கொடுக்க மாட்டார். எல்லாரும் கொடுத்தா பாவியல் கதவாயிடும். ஆகவே ஒரு ஆள் மூலமாக தான் கொடுப்பார். அதே போல குடும்பத்தில் தலைவன் என்று சொன்னால் தலைவனிடத்தில் திட்டங்களை கொடுப்பார். தலைவன் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி கேட்கணும். ஜெபம் பண்ணுகிற ஒரு குடும்ப தலைவனாக இருந்தால், ஜெபிக்கிற ஒரு சபையினுடைய தலைமை போதகராக இருந்தால் அவருக்கு கர்த்தர் திட்டங்களை கொடுப்பார். சத்தமா கர்த்தர் மகிமைப்படுத்துமா? ஆகவே ஆண்டவர் என்ன செய்வார்? எப்போ பேசுவார்? எங்கேயோ காட்டில் போய் உட்கார்ந்ததுக்காக தவம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. படுத்து தூங்கும் போதும் பேசுவார், சாப்பிட்டுட்டு இருக்கும் போதும் பேசுவார். எப்போ பேசுவார்னே சொல்ல முடியாது, திடீர்னு பேசிடுவார். அப்படி ஆண்டவர் பேசுறது காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த லிசன் பண்ணக்கூடியதான தன்மை நமக்கு தேவை. சாத்தான் பேசுறதையும் நமக்கு தெரிந்து கொள்ளணும், எது என்று தெரிந்து கொள்ள வேணும். கர்த்தர் பேசுவது எது என்பதையும் நம்ம தெரிந்து கொள்வதற்கு வித்தியாசப்படுத்த நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய டிசர்னிங் ஸ்பிரிட் நமக்கு வேணும். அவ்விதமாக நம்ம இருந்தால் தான் நம்ம ஏமாந்து போகாமல் வஞ்சிக்கப்படாமல் இருப்போம். ஆகவே ஆண்டவர் நம்மளோட பேச வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையின் வசன வேத புத்தகத்தை படிக்கிறவங்களோடு தான் கர்த்தர் பேசுவார். நாம் பைபிளே படிக்க மாட்டேன் ஆண்டவனோட பேசணும்னா நடக்கவே நடக்காது. நீங்க வேத புத்தகத்தை நாம படிக்கிறவர்களாக இருந்தால், வேதத்தை அறிந்திருந்தால், வேதத்தினுடைய அறிவு நமக்கு இருந்தால்தான் அவர் பேசுகிறாரா இல்ல சாத்தான் பேசுகிறாரா என்ற வித்தியாசம் தெரியும். ஆகினால்தான் வேத புத்தகத்தை நம்ம கையில் கொடுத்திருக்க the word of God, தேவனுடைய வார்த்தை வசனம். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும், நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், ரொம்ப விழிப்பா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். பல சத்தம் கேட்கும், மாம்சத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஆபிரகாம் மனைவி சாராள், அவள் யாருடைய பேச்சை கேட்டாள்? ஆபிரகாம் யாருடைய பேச்சை கேட்டான்? சாராளுடைய பேச்சை கேட்டான். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற வேண்டியது கேட்டுக்கொண்டிருந்தவன், கேட்டு அதன்படி செய்து கொண்டிருந்தவன் ஒரே ஒரு இடத்துல அவன் ஏவாளுடைய பேச்சை கேட்டதுனால அந்த விபரீதம் இன்னைக்கு வரையிலும் அந்த பிரச்சனை சால்வ் பண்ணப்படவே முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இயேசு 2ஆம் முறை இந்த உலகத்தில் வரும்பொழுது தான் அந்த பிரச்சனையே சால்வ் பண்ணப்பட போகிறது. கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்தால். அல்லேலூயா. எருசலேமின் அழிவு, இஸ்ரவேலினுடைய பிரச்சனை, எருசலேமுக்கு இருக்கிற குழப்பங்கள், எருசலேமின் சண்டை, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஆபிரகாம் மனைவியுடைய பேச்சை கேட்டது. அதனால் பாஸ்டர் இனிமேல் நாங்கள் மனைவி பேச்சை கேட்க மாட்டோம்ட்டு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு போகாதுங்க. கேட்க வேண்டியது கேட்கணும், உட்கார்ந்து பிளான் பண்ணுங்க. முடிவெடுக்க வேண்டியது கணவன், முடிவெடுக்க வேண்டியது கணவனிடத்தில் விட்டு விட வேண்டும், கணவன்கிட்ட விட்டுவிடணும். ஆனால் சிலர் விட்டுருவாங்க, என்னன்னா என்னவோ பண்ணிட்டு போங்க. சில சமயத்தில் ரொம்ப பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆமாம் நல்ல ஐடியா தான் செய்யுங்கன்னுவாங்க. ஆனால் அது நல்லபடி இருந்ததுன்னா நல்ல இங்கே கிரேட் 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 அப்படின்னுவாங்க. சரியாக ஃப்ளாப் ஆகி போச்சு, எனக்கு தெரியும், அப்போவே தெரியும். ஏன் அப்போவே தெரிஞ்சு நீ சொல்ல வேண்டியதானே? சொல்ல மாட்டாங்க. ஆகவே நல்லதுக்கு இப்படி வாங்க, இல்லைன்னா டவுன் டவுன். இது வீட்டில் இருக்கக்கூடாது. வீட்டில் நீங்கள் 2 வேஷம் போடக்கூடாது. பெண்கள் என்ன செய்யுங்க? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் ஆமாம் ஏதாவது ஒரு பக்கம் நில்லுங்க. உங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லுங்க இது நல்லது. ஒருவேளை சரியில்லாமல் போகாது, இப்படி போனாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லணும். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? உலகத்தில் ஒரு தியரி இருக்கு, அதாவது மேட்மேன் தியரி, மேட்மேன் பாலிசி, மேட்மேன் தியரி. இப்போ அமெரிக்க அதிபர் என்னன்னா இப்போ செய்கிறதெல்லாம் மேட்மேன் தியரியாம். அதாவது மனசு தோன்ற பட்டுன்னு சொல்ல வேண்டியது செய்ய வேண்டியது அப்படிங்கிற மாதிரி பட்டு பட்டுன்னு சொல்லிக்கிட்டே செய்ய வேண்டியிருக்கிறது. அது மற்றவங்களுக்கு பைத்தியமாக தெரியும். எல்லாம் என்ன செய்ய போகிறேன், மதில் கட்ட போகிறேன். எல்லாரும் சிரிச்சாங்க, ஐயோ இருந்தாலும் பைத்தியம் பிடிச்சி போச்சு 2019. அது நடக்குமா?
அவங்க நடக்காதுன்னு நினச்சாங்க. இப்போ பாருங்கள், அது நடக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க. ஆகவே அவிதமாய் நம்ம சில சமயங்களில் என்னன்னா, மனுஷனுடைய ஆலோசனை கேட்கணும். ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கும் பொழுது சில சமயத்தில் மற்றவர்கிட்ட சொல்கிற வேலை பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். ஆனால் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தர் சொன்ன காரியங்களை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது அதை நிச்சயமாகவே கர்த்தர் அதற்கு சப்போர்ட்டாக இருப்பார். யார் உங்களுக்கு உதவியாக இல்லைனாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவியாக இருப்பார். கர்த்தர் மையப்படுத்துங்க. கொரியா சபையில் ஜபக்குழுக்கள் ஆரம்பிக்கணும்னு கர்த்தர் பேசினார் அந்த தலைமை போதகரோடு, காலம் சென்ற போதகரோடு. அப்போது ஜனங்கள் சொன்னார்கள், என்ன சொன்னாங்க, இது சரிப்பட்டு வராது அப்படின்னாங்க. ஆண்கள்லாம் நிறைய பேர் சபை விட்டு போய்விட்டார்கள். ஆனால் கர்த்தர் கொடுத்த திட்டத்தின்படி அவர் அதை செய்தபடினாலே அங்கே 10 லட்சம் விசுவாசிகள் சபையிலே சேர்க்கப்பட்டது மட்டும் அல்ல, அதாவது அந்த தேசத்தின் ரட்சிப்புக்கு அது காரணமாயிற்று. உலகம் முழுவதும் அந்த அதாவது மேட்மேன் தியரி என்ன செய்து பரவியது. நம்ம சபையும் அதான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி இருக்கிறோம். கர்த்தர் மையப்படுத்துவோமா? நம்முடைய சபையின் வளர்ச்சிக்காக சில நாளைக்கு முன்பதாக ஒருத்தர் வந்தார். அவர் பிரசங்கம் பண்ணும்போது 7 மணி சர்வீஸ் வந்துட்டு, இன்னைக்கு நிறைய பேர் இடம் எல்லாம் நிரம்பிச்சு இன்னைக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், இங்கேயும் இருக்கு மேலேயும் இருக்கிறாங்க, எப்போவுமே இவ்வளோ நிரம்போன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நினச்சார் அவர் வந்ததுனால நிரம்பிச்சுன்னாரு நினச்சார். ஆகவே நான் சொல்கிறேன், உங்களால் நிரம்பல, உங்களால் நிரம்பல, உங்களால் நிரம்பல, உங்களால் நிரம்ப, என்னால் நிரம்பல, எல்லாராலையும் சேர்த்து தான். நம்ம எல்லாரும் சேர்ந்திருந்தால் நிரம்போம். இது ஒருத்தரால் நடக்கிற காரியம் இல்லை. என்னால் நடந்தது, நாம் பாடினதுனால, நாம் பிரசங்கம் பண்ணதுனால இப்படின்னு எதையாவது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் தொலைச்சே போடுவார் ஆண்டவர். ஆகையினால நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு கர்வமோ எண்ணம் வராதபடிக்கு திஸ் இஸ் த காட்ஸ் பிளான். என்னது? எருசலேமின் வாழ்வு. கரங்களை வைத்து கர்த்தர் மையப்படுத்துமா? சபை தேவனுடைய பரம எருசலேம் ஒரு மாடலா இருக்கு. இதுதான் பூலோகத்தில் கட்டப்படுகிறது, பரலோகத்தில் கட்டப்படுகிறது. பரம எருசலேம் ஆகிய அந்த பரிசுத்த நகரம் இறங்கி வர கட்டேன். அது தன் மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்டதான மணவாட்டி போல மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணான்னு சொல்ல கேட்டேன் என்று சொல்லியிருக்கிறது பாருங்க. அவ்விதமான அனுபவத்தில் நம்ம வாழ்வு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம அவருடைய சத்தத்தை கேட்கணும். அதற்கு அவருடைய சித்தத்தை செய்கிறது, அவருடைய சத்தத்தை கேட்கறது. நான் சொன்னேன், அவர் கம்யூனிகேஷன், நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்தது நான் சொன்னேன். மனுஷனுடைய பேச்சை கேட்கறது என்பது நமக்கு பயங்கர தோல்வி உண்டாக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம பாழா போயிடுவோம். எருசலேம் வாழாது. நம்முடைய மாம்சம் சொல்கிறத கேட்கக்கூடாது, நம்முடைய மனசு சொல்கிறத கேட்கக்கூடாது. ஆவியில் நம்முடைய சத்தம் கேட்கணும். கர்த்தர் நம்முடைய மனசாட்சியில் பேசுவார். அதை யார் கேட்டு அவர் வழியில் நடக்கிறானோ அவன் வாழ்வு பெறுவான். அவனுடைய வாழ்க்கை எருசலேமின் வாழ்வை போல இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்ம பேசுறதுக்கு வந்த கம்யூனிகேஷன்ஸ் ஃபர்ஸ்ட், நம்முடைய ஆலோசனை, சிந்தனை, நம்ம எப்படி சிந்திக்கிறோம். இந்த சிந்தனை பற்றி பைபிள் நிறைய சொல்லியிருக்கு, படிங்க. இந்த சிந்தனை வச்சு தான் சைக்காலஜிஸ்ட்ன்றது என்ன போட்டு என்னென்னவோ குழப்பி பேசுவான். சைக்காலஜி உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. கரங்களை வைத்து கர்த்தர் மையப்படுத்துவோமா? சைக்காலஜி இஸ் a man-made one தியரி. ஆண்டவருடைய தியரி என்ன செய்யும்? நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவை கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கம்யூனிகேஷனில் மிக பிரதானமாய் முதல்ல சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த செய்தியை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். preach the gospel, சுவிசேஷத்தை அறிவிக்கணும். தேவனுடைய செய்தி, தேவனை பற்றி கம்யூனிகேட் பண்ணதுங்கிறது தான் எருசலேமின் வாழ்வை நமக்கு தரும். ஆமீன். வரல இல்லையா? ஏன்னா நம்ம அதை செய்ய முடியல இல்லையா? எத்தனை பேர் நம்ம செய்ய முடிகிறது? நம்ம வெக்கம் அதெல்லாத்தையும் பார்க்குறோம் இல்லையா? வெக்கம் வருது, பயம் வருகிறது, என்ன நினைக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்காம அதை நம்ம செய்தோம் என்றால் நிச்சயமாகவே எருசலேமின் வாழ்வை நாம் காண முடியும். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது மட்டும் இல்லை, கம்யூனிகேட் பண்ணுறதுன்னா நம்ம பேசுகிறது அது சரியாக பேசணும். இயேசு கிறிஸ்துடைய வாய்ந்த வார்த்தைகள் கிருபை உள்ள வார்த்தைகள், உப்பால் சாரமேற்றப்பட்ட ருசி இருந்தது. அப்போ நம்ம வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள் உப்பால் சாரம் ஏறினதாக இருக்கணும், ருசி உள்ளதாக இருக்கணும்.
முட்டையினுடைய வெள்ளைக்கருவில் என்ன இல்லை? ருசி இல்லை. அதுபோலதான் என்னன்னா மூடனுடைய பேச்சா, அவனுடைய வார்த்தையும் ருசி இல்லாமல் இருக்கும். சிலருடைய வார்த்தைகள் முட்டையினுடைய வெள்ளைக்கரு போல இருக்கும்ட்டு நீதிமொழி புஸ்தகத்தில் படிக்கிறோம் அல்லவா? அதனால நம்ம வார்த்தைகள் அது ருசி உள்ளதா இருக்க வேண்டும். ருசி உள்ளதா இருக்கணும். கையில் வைத்து கேளுங்க, ஆண்டவரே, நான் பேசுறது மூலமாக அநேகர் என்ன செய்யணும்னு சொன்னா, உம்முடைய தொடுதலை பெறணும், உம்முடைய தொடுதலை பெறணும், உம்முடைய சந்திப்பை பெறணும், உம்முடைய ரட்சிப்பை பெறணும். ஓ ஹல்லேலூயா. பிரயோஜனமா இருந்துன்னு சொல்லணும், பிரயோஜனமா இருந்துன்னு சொல்லணும். ஒரு வார்த்தையும், அதாவது நான் பண்ற பிரசங்கம் ஒரு பிரசங்கம் கூட வீணா போகக்கூடாதுங்கிற பாரத்தோடு தான் நான் இத்தனை வருஷமா இங்க வந்து நிற்பேன். அது நிற்கிற சமயத்தில் ஆண்டவரே, என் பிரசங்கம் வீணா போயிடக்கூடாது, என் வார்த்தை எதையோ பேசிட்டு போயிடக்கூடாது. அது ஒரு பயம், ஒரு நடுக்கம், அதுக்கான ப்ரிப்பரேஷன். சும்மா வந்து எதையோ 3 வார்த்தையை இன்றைக்கு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா இன்னைக்கு என்ன பேசணும் அப்படிங்கிறத ஆண்டவர் கொடுத்தது என்ன மனசில் சில வார்த்தையை போட்டார். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே இந்த எருசலேமின் வாழ்வை காண்பா என்கிறதை பற்றி என்னுடைய நீளம், அதனுடைய எருசலேமினுடைய நீளம், அகலம், உயரம் எத்தனை முழம் மைல், 1500 1500 அவ்வளவு அளந்துக்கிட்டு தான், அதில் கொஞ்சமாவது அளந்துக்கிட்டு தான் வந்து நிற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1500 அளக்க முடியாது என்னால். ஏதாவது கொஞ்சமாவது அளந்துட்டு வரல அப்படின்னு சொன்னால் பரம எருசலேமை காண்பிக்க முடியாது, எருசலேமின் வாழ்வை காண்பிக்க முடியாது. ரெண்டாவது, எருசலேமின் வாழ்வை நான் ருசிக்கணும், நான் கொஞ்சம் அனுபவித்திருக்க வேண்டும். அனுபவிக்காததை நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது. நான் அனுபவித்தது என்ன செய்ய வேண்டும் என்றால், சொல்லும் பொழுதுதான் என் வார்த்தை கிருபை உள்ளதாக இருக்கும். நான் சரியாக அனுபவிக்காததை நான் ஏதோ நீங்க எல்லாம் சரியில்லை, நான் தான் சரி அப்படிங்கிற மாதிரி இங்கே பிரசங்கம் மட்டும்தான் வச்சிங்க. அந்த வார்த்தையில் என்ன இல்லை? உப்பு இல்லை, என்ன இல்லை? கிருபை இல்லை. அர்த்தம் என்னன்னா தாழ்மை. இயேசு கிறிஸ்து அவர் மனுஷகுமாரனா இருந்தாலும், அவர் தேவகுமாரன் இருந்தாலும், அவர் இந்த உலகத்திலே அவர் பேசுகிற சமயத்திலே அவர் அதிகாரம் உள்ளவராய் பேசினார், அப்படித்தான். ஆனாலும் அதே வேளை ஆணவமாய் பேசவில்லை. அவர் ஆணவமாய் என்ன செய்யவில்லை? பேசவில்லை. ஆகவே நம்ம இந்த மேடையில் நின்று பேசினாலும் சரி, வீட்டில் பிள்ளைகிட்ட பேசினாலும் சரி, மனைவிட்ட பேசினாலும் சரி, மனைவி கணவனிடத்தில் பேசினாலும் சரி, நம்ம எங்க பேசினாலும் சரி, ஆணவமா பேசாம நம்ம என்ன செய்யணும்? அன்போடும் வணக்கத்தோடும் பணிவோடும் தாழ்மையோடும் நான் நிற்கிறது தேவ கிருபை. ஹல்லேலூயா. நிற்க வச்சிருக்கிறான்னா ஆண்டவருடைய பெரிய கிருபை, தேவ கிருபை. சீட்டை எப்போ வேணாலும் கிழிப்பார், எப்போ வேணாலும் கிழிப்பார். தகுதியை பார்த்து ஆண்டவர் நிறுத்துறாரான்னு பார்த்தா, ஆண்டவர் இன்றைக்குரிய தகுதியை பார்த்து இன்றைக்கு நிறுத்தலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபை, அதுக்கு பிறகு தான் தேவ கிருபை. இப்போ தேவனுடைய கிருபை அப்படின்னு சொல்றதான சமயத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு கரையத்தை செலுத்தி இருக்கிறோமோ அதை கர்த்தர் கணக்கு பார்க்கிறார், அதை கர்த்தர் கணக்கு பார்க்கிறார். அருமையானவர்களே, ஆபிரகாமுக்கு தேவனுடைய கிருபை, ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது. அவன் அதுக்குரியதான விலையை கொடுத்தான். அந்த விலையில பெரிய விலை என்ன தெரியுமா? அவன் சொந்த மகனையே விலையில் அந்த கிரேட்டஸ்ட் பிரைஸ். அவன் வீட்டை விட்டான், அவன் குடும்பத்தை விட்டான், அதெல்லாம் விட்டது தேவன். அவன் கொடுத்ததான விலை, அதோட பெரிய விலை என்ன தெரியுமா? தன் மகனையே கொடுத்தான். தன் மகனையே அங்க அந்த அந்த பலிபீடத்தில் வைத்தான். பாருங்கள், அவன் கொடுத்த பெரிய விலை. ஆகவே ஊழியத்தில் நம்ம விலை கொடுத்தால், விலை கொடுக்கிற ஊழியர்களுடைய வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தைகள் வெளிப்படும். எவ்வளவு கிருபை உள்ள வார்த்தை அதிகமாக வருதோ அதை பொறுத்து ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள், மனம் திரும்புவார்கள், சீர்படுவார்கள். குவாலிட்டியாக மாறும் குடும்பம், குவாலிட்டியாக மாறும் சபை, குவாலிட்டியாக தேசமும் மாறும். கரங்களா சேர்த்து கர்த்தர் மகிமைப்படுத்துமா? கைவித்து கேளுங்க, ஆண்டவரே, உப்பால் சாரம் என்ற வார்த்தை எனக்கு தருவீராக. நான் அதுக்காக பிரைஸ் கொடுக்கணும், நான் அதுக்காக என்ன செய்யணும்? கரையத்தை செலுத்தணும். அதாவது 2 பேருக்கு சுவிசேஷத்தை போய் சொல்லவே தெரியாது, சுவிசேஷமே நம்ம சொன்னதில்லை. அப்படி சுவிசேஷமே சொல்லாமல் இருந்துட்டு, நான் இங்கே நான் ஊழியம் செய்யறதில்லை, நீ ஆத்மாதம் செய்யறதில்லை, நீ எல்லாம் ஊழியம் செய்ய அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையில் கிருபை வெளிப்படாது. ஹல்லேலூயா. ஆனால் ஒருவேளை
இன்றைக்கு நான் அதை போய் தெருவில் செய்யாட்டாலும் ஒரு காலத்தில் தெருவில் நின்று என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னால் டான் ப்ரீச்சிங் கத்தி இருக்கிறேன். டான் ப்ரீச்சிங். நாமக்கல்லில் தேர்முட்டின்னு ஒரு இடம் இருக்குது. வழக்கமாக காலில் போய் நின்று கத்துவேன், ஏசு ஜீவிக்கிறார், ஏசு என்ன அவர் குணமாக்குகிறார், ஏசு ரட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி கத்துறது தான். அங்கே போய் நின்று வழக்கமாக இப்படி ஒரு பிரசங்கத்தை பண்ண முடியாது. ஏசு ஜீவிக்கிறார், ஏசு ரட்சிக்கிறார், ஏசு சுகமாக்குறார், உனக்கு சமாதானம் கொடுக்கிறார் இப்படின்னு கத்திட்டு வர வேண்டியது. காலில் வரோம் போகிறோம் கேட்டுட்டு போவான். அதே மாதிரி கிருஷ்ணகிரியில் இருக்கும்பொழுது கத்தி இருக்கிறேன். எல்லா இடங்கள்லையும் தெரு தெருவாக ஊழியம் செஞ்சிருக்கிறேன். எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். இப்போ என்னால் அதை செய்ய முடியவில்லை என்கிறதுக்காக ஆண்டவர், இப்போ நான் அது தைரியமாக நான் பேசினாலும் ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் என்ன செய்வார், எஸ் ஆமீன் வார், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏன்னா நீ அதை செஞ்சிருக்கிறப்பா, இப்போ உனக்கு செய்ய முடியல, ஆனால் நீ மற்றவளை கொண்டு நீ செய்ய வைப்பதற்காக நீ பேசு. யூ மஸ்ட் மோட்டிவேட் த பீப்புள். ஜனங்களுக்கு நீ மோட்டிவேஷன் கொடு, நீ செய்ய வை. இப்போ செய்ய வைக்கிறதுக்காக என்னங்க நிறுத்தி இருக்கிறார். கர்த்தர் மகிமைப்படுத்துமா. மோட்டிவேஷன் பண்ணோன்னா ஈஸியாக பண்ணிட முடியாது, அறிவிப்பு வாசிக்கலாம். ஆனால் மோட்டிவேட் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நாம் ஏற்கனவே கரையம் செலுத்தி இருக்க வேண்டும், நாம் அதுக்காக வாழ்ந்திருக்க வேண்டும், நாம் அனுபவித்திருக்க வேண்டும். அதை வைத்து தான் மோட்டிவேட் பண்ண முடியும். நம்மோட ஆண்டவர் பேசி இருக்க வேண்டும், நமக்கு தேவன் திட்டங்களை கொடுத்திருக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த திட்டத்தை தான் நம்ம என்ன செய்ய முடியும் என்றால் கம்யூனிகேட் பண்ண முடியும், பேச முடியும். இன்னொன்று சொல்றேன், அதாவது மூணாவது என்னன்னா செயல்படுதல், செயல் ஆற்றுதல். பிதாவாகிய தேவன், அவர் திட்டமிடுகிறவர் தேவன், குமாரனா இயேசு அவர் வார்த்தையானவர், மூணாவது என்னவென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் அவர் செயலாற்றுகிற வல்லமை உள்ளவர். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. நம்ம இடத்துல திட்டம் இருந்தால் போதாது, நம்முடைய வார்த்தை இருந்தால் போதாது, நம்முடைய வல்லமை இருக்க வேண்டியது அவசியம். பவர். அந்த வல்லமை எங்கிருந்து கிடைக்கிறது? பரிசுத்த ஆவியார் மூலமாய் கிடைக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, திரியேக தேவன் அவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நித்தியமான அந்த பரம எருசலேமை தருவதற்காக அவர் திட்டமிட்டு நம்மிடத்தில் குமாரன் இயேசு கிறிஸ்துவ வார்த்தை அனுப்பி, அவர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் முதல்ல அவர் பேசினவர், பின்பு அவர் மூலமாய் நேரடியாக திருவுளம் பற்றி, இப்பொழுது அப்போஸ்தலர் மூலமாக, இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் அதாவது தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள் மூலமாக ஆண்டவர் பேசுகிறவராக, நேரடியாக உங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறவர். அதோடு நிற்காமல் அவருடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு, உங்கள் வாழ்விலே எருசலேமின் வாழ்வு உண்டாவதற்கு, நீங்கள் பரம எருசலேமை அடைவதற்கு அவர் என்ன செய்கிறார் என்றால் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்து, அந்த ஆவியானவர் மூலமாக நம்மை அவர் செயல்படுத்த வைக்கிற தேவனாக இருக்கிறார். நான் சொல்றேன், பேச்சிலேயே இருக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் வெறும் பேச்சில் இருக்கிறவர் அல்ல, பேசுகிறவர் மட்டும், யோசித்து நிற்கிறவர் அல்ல, பேசிக்கிட்டு இருக்கிறவர் அல்ல. யோசிப்பார், பேசுவார், அது மட்டுமல்ல செயலாற்றுவார். எத்தனை விசுவாசி நம்முடைய ஆண்டவர் செத்த தெய்வம் அல்ல, அவர் உயிர் தெழுந்த ஆண்டவர், அவர் செயலாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் இடத்து ஆரம்பித்து இப்போ நெத்தனியாக மூலமா செஞ்சிட்டு இருக்காரு. சோத்திரம். இப்போ ட்ரம்ப் மூலமா செய்கிறாரு. எங்கேயும் ஆரம்பிச்சு கடைசி இப்ப இந்த சேலத்துல இப்ப என்ன கொண்டு கர்த்தர் சேர்ந்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். திட்டங்கள் அழிந்து போகாது, அவருடைய திட்டங்கள் ஒழிந்து போகாது. என்ன அவர் திட்டமிட்டாரோ அதை அவர் செய்து நிறைவேற்றுவார். அதை கொண்டு என்னை கொண்டு செய்ய முடியவில்லை என்றால் நான் அந்த ஸ்லாக்கியத்தை இழந்து போவேன். ஆனால் எனக்கு பதிலாக கர்த்தர் என்னை விட ஒரு சிறந்தவனை கர்த்தர் எழுப்பி ஆண்டவருடைய திட்டத்தை அவர் முழுமையாய் நிறைவேற்றி சேலத்தில் அவர் முடிவார். அவர் சேலத்தில் ஊழியத்தை கட்டுவார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்தால். அல்லேலூயா. ஆகையினால தேவனுடைய செயலை ஒருவனை தடுத்து நிறுத்த முடியாது. தேவனுடைய செயலை எந்த மனுஷனும் தடுத்து நிறுத்த முடியாது. தேவனுடைய செயலை எந்த அரசாங்கமும் தடுத்து நிறுத்த முடியாது. 2000 வருட காலமாக எத்தனையோ அரசாங்கங்கள், ரோமர் அரசாங்கமானாலும் சரி, அதே போல கிரேக்க இன்னும் ரோம அரசாங்கம்,
அதே போல் அதுக்கு பின்பு வந்துதான் அநேக அரசாங்கங்கள் யாரெல்லாம் கம்யூனிஸ்ட் நாடுகள் இதெல்லாம் எதிர்த்து நின்றாலும் ஆண்டவர் சொன்னார், இயேசு சொன்னார், பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவர் செயலாற்றுகிற தேவன், அவர் செயலை தடுத்து நிறுத்துக ஒருவரால் முடியவே முடியாது. ஆகவே தான் யோபு சொன்னார், யோபின் புஸ்தகத்தில் கடைசி அதிகாரத்தில் 1-2 வசனம் நினைக்கிறேன், அவர் செய்ய நினைத்தது என்ன செய்யாது? தடைபடாது. ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்து தடைபடாது என்றால் அர்த்தம் என்ன? அவருடைய ரட்சிப்பு, அவருடைய பரம எருசலேமை கட்டி முடிப்பது, பரலோகத்தில் தன்னுடைய ஆட்களை கொண்டு போய் சேர்ப்பது, அதை கர்த்தர் நினைத்ததை அவர் செய்து முடிப்பார். அது ஒருவேளை அதற்கு நீங்கள் அதுக்கு ஒப்பு கொடுக்காமல் போனால் நீங்கள் போய் சேர மாட்டீர்கள். நான் அதுக்கு உடன்படவில்லை என்றால் நான் அந்த திட்டத்திற்காக நான் பயன்பட முடியாமல் போய்விடுவேன். அப்படி என்றால் பரலோகத்தில் நாங்கள் பலன் கிடைக்கவே கிடைக்காது. எருசலேமின் வாழ்வுன்னு சொல்லும் பொழுது, இந்த சிறிய ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள். இங்கே நீங்கள் கொஞ்சம் செஞ்சீங்கன்னா ஆண்டவர் அங்கே அதை 100 மடங்காக கொடுப்பார். எதை கர்த்தருக்காக ஏதோ நான் செய்யலை, 3 வேளை வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன செய்கிறேன், பிரசங்கம் பண்ணிட்டு அதெல்லாம் பிரசங்கமா அப்படின்னு கேட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் எருசலேமின் வாழ்வு உங்களுக்கு வராது, உங்கள் குடும்பத்துக்கும் வராது. பரலோகத்துக்கு போனால் கூட பரலோகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் தான் கர்த்தர் நம்ம உட்கார வைப்பார். நம்ம பேதுருவை போல, அதே போல பவுலை போல பரலோகத்தில் போகிற சமயத்தில் கர்த்தர் நம்மை மகிமையிலே சிறந்திருக்க பண்ண வேண்டிய எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? நட்சத்திரமா ஜொலிக்கணும், சூரியனை போல பிரகாசிக்க வேண்டும். கையில் வைத்து கேளுங்க, ஆண்டவரே அப்படி நான் மாறணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி கேளுங்க, ஆண்டவரே அப்படி மாறணும். எல்லா தேவ சமூகத்தில் எழுப்பி நிற்போம். ஓ ஹல்லேலூயா, thank you Jesus, ஹல்லேலூயா. எங்களுக்கு யோசனை வேணும்ப்பா, எனக்கு திட்டங்கள் வேணும். கைகள் வைத்து கேளுங்க. உங்களுடைய யோசனை நான் அறிந்து கொள்ளணும், உங்களுடைய திட்டங்களை நான் புரிந்து கொள்ள வேணும், அதை நான் நிறைவேற்ற வேண்டும், அதை நான் அறிந்து நான் செயல்படணும். கர்த்தாவே நான் கம்யூனிகேட் பண்ணணும். ஓ ஹல்லேலூயா, thank you Jesus. கை வைத்து எல்லாரும், ஆண்டவர் உங்களோட பேசினது உண்டென்றால் கைகளை உயர்த்தி ஆண்டு சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உலகத்தில் வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு இந்த ஆசையில் சுவாசத்தை கொடுத்திருக்கிற ஒரு நீர், ஆண்டவரே அதுக்கு நன்றி உள்ளவனா நான் இருக்கணும். கைகளை வைத்து எல்லாரும் 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 எல்லா சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுங்க. எல்லாரும் எல்லாரும் தேவ சமூகத்தில் தாழ்த்தி, ஓ ஹல்லேலூயா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், ஹல்லேலூயா, உன்னதமான தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்காக அவர் திட்டமிட்டு அவர் செய்து ரட்சிப்புக்கானவளை செய்து நிறைவேற்றி விட்டார். நித்தியத்திலே வாழும்படியாக கர்த்தர் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அவர் செய்து முடித்து விட்டார். அதை அனுபவிக்க வேண்டும் என்றால், மற்றவர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்காக கைகளை வைத்து எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணோம். கர்த்தாவே அந்த வாழ்வு நான் பெறணும்ப்பா, இந்த வாழ்வு பெறணும். எத்தனை பேர் ரட்சிக்கப்படலை? இயேசுவே எனக்குள்ள அந்த எருசலேம் வாழ்வு வரணும்ப்பா, சமாதானம் வரணும், எனக்கு ஆரோக்கியம் வேணும், ஆண்டவர் எனக்கு சந்தோஷம் வேணும், என் கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிடணும், ஆண்டவர் என் மனைவி வீட்டோரங்களே கனி கொடுக்கிற திராட்சை கொடியை போல இருக்க வேணும், என் பிள்ளைகள் பந்திய செட்டிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்க வேணும், ஆண்டவர் என் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண வேண்டும், எருசலேமுக்கு உண்டாகிற ரட்சிப்பை சமாதானத்தை நான் காண வேண்டும், வாழ்வை காண வேண்டும். கை வைத்து கேளுங்க, ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தை நான் காணணும். ஓ எனக்கு சமாதானமான குடும்ப வாழ்க்கை வேணும், ஆரோக்கியமான சரீர வாழ்வு எனக்கு வேணும். ஓ எருசலேமின் வாழ்வு, எருசலேமின் வாழ்வு பஞ்சம் உள்ள வாழ்வல்ல, பசி நிறைந்த வாழ்வல்ல, பட்னி உள்ள வாழ்வல்ல. எருசலேமே உன் நடுவிலே நான் வாசம் பண்ணும்படி நீ என் ஆலயத்தை நீ கட்டினால் நான் அதில் மகிமைப்படுவேன் என்று சொன்னால், என் பிரசன்னம் உன் மத்தியில் இருக்கும் என்று சொன்னால், உன் வாழ்க்கையிலே பஞ்சம் இல்லை, உன் வாழ்க்கையிலே பசி இல்லை, உன் வாழ்க்கையிலே பட்னி இல்லை, உன்னிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருக்க முடிவதில்லை. கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. ஓ ஹல்லேலூயா, thank you Lord.
எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. ஓ ஹalleluya, ஓ ஹalleluya. எல்லாத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவர் செய்து நிறைவேற்றி வைத்திருக்கிறார். அதுக்காக கைகளை ஒட்டி, ஆண்டவரே எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே செய்து முடித்ததுக்காக ஸ்தோத்திரம் என்று கரங்களை கொட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியாக என் கண்களை திறப்பீராக, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே என் கண்களை திறப்பீராக. எனக்காக யாவையும் செய்தவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாருங்கள், என் சுமைகள், என் பாருங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். கரங்களை வைத்து எல்லாரும் சத்தமா இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன், இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு சொல்வோம் எல்லாரும், வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இரக்கமும் ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே, மீட்டவரே, என் மேய்ப்பரே. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன், இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். கைகளை வைத்து எல்லாரும் உம்மோடு உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பினைக்கும் சமாதானம் பாதுகாவலும் நம்ம நிறுவோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்னும் இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். கரங்களை கொட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் கொடுத்த நல்ல ஆராதனைக்காக, வார்த்தைகளுக்காக. God bless you.